மக்களே எல்லாருக்கும் ஒருநீ சிறப்பான மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே செக்கப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் தயவு செய்து செக்கப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 26/4/2026 ஆகுதுங்க. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மக்களே. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா மழை வந்து வரப்போகுது. ஆனால் நான் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் மக்களே, எல்லோரும் கவனமாக கேட்டுக்கோங்க. அதாவது இந்த கோடை மழையை பொறுத்த வரைக்கும் வரும் நாட்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ஏப்ரல் இறுதி அப்படி இல்லைனா மே முதல் வாரம் தீவிரமாகலாம் அப்படின்னு நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து கணித்ததுபடி இப்போ சரியாக மழை வந்து வரப்போகுது. மழையோட தீவிரத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. மழையோட தீவிரத்தன்மையும் அது ஏற்படுத்தக்கூடிய என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம கவனமாக கேட்டுக்கோங்க மக்களே. பாதிப்பு என்று அச்சப்பட தேவையில்லை. பாதிப்பு அப்படின்னா மழை காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அது வேறு, சரிங்களா? அதுக்கும் இது கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து வேற மக்களே. ஆனால் இந்த பாதிப்பு என்னன்னா, நான் இது பாதிப்புன்னு சொல்கிறத பாதிப்பு தான். இது என்ன பண்ணும்னா, இப்போ நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்ய போகுதுங்க. நம்ம தமிழகத்தில் இதுவரைக்கும் அடிக்கப்பட்ட வெயில்களும் சேர்த்து வைத்து மழை இப்போ வந்து பின்னி எடுக்க போகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, மழை வருவது நமக்கு சந்தோஷம்தான், சரிங்களா? கரூருக்கும் மழை பெய்ய போகுது, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதே போல் நிறைய பேர் கமெண்ட்லும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுற எல்லாருடைய ஊரில் மழை பெய்ய போகுது. நான் சொல்லிடுறேன். ராஜபாளையம், சிவகாசி, மதுரை, அதே போல் அந்த நாமக்கல் எல்லா இடங்களிலும் கமெண்ட் பண்ணுற எல்லா மக்களுடைய ஊர்லேயும் மழை பெய்ய போகுது. அனைத்து 38 மாவட்டங்கள் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஆனால் ஒரே நாளில் எல்லா இடங்களும் கொட்டி இருக்காது, கொஞ்சம் படிப்படியாக தீவிரமாகும், சரிங்களா? இன்றைக்கி வந்து சேலத்தில் மழை பெய்யுதுன்னா சேலத்தில் மழை உருவாகி திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வரும். நாளைக்கு வந்து திருச்சிராப்பள்ளி தாண்டி தஞ்சாவூர் வரைக்கும் மழை போகும். இப்படி தான் மழையோட தீவிரம் நாளுக்கு நாள் மெல்ல படிப்படியாக அதிகரிக்க போகுது மக்களே. இதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மழை வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் இடங்கள் நோக்கி மழை வந்து கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக பெய்ய தான் போகுது. நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்க. நான் நம்பர் கொடுத்துருக்கேன், சரிங்களா? மறக்காமல் வீடியோ எடுத்து இந்த சைடில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவைப்படாதும் நான் நம்பர் வந்து மணிகண்டன் வெதர்மேன் அப்படின்னு போட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து வீடியோ எடுத்து அனுப்பலாம். தச்சமின்றி பாதுகாப்பாக வீடியோ எடுத்து அனுப்புங்க. அதுக்குன்னு வயலுக்கு போய் அனுப்பாதீங்க. பாதுகாப்புடன் வீடியோ எடுத்து அனுப்புங்க, சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த கோடை மழை அப்படிங்கிறது என்னென்ன பாதிப்புனா, சூறாவளி காற்று அதிகமாக அடிக்குங்க. அது ஒரு பாதிப்பு. இந்த சூறாவளி காற்றால் வாழை மரங்கள் சாய்வதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. வாழை மரங்கள். அடுத்த ஒரு ஆபத்துனா இந்த இடி மின்னல் வேறு. அதாவது இடி மின்னல் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மு டம்முன்னு விழும். இந்த கோடை மழை என்றாலே இந்த இடி சத்தம் தான் கொஞ்சம் அதிகமாக கேட்கும். ஏன்னா இந்த இடி மழை எப்படி உருவாகுதுன்னா, மழை உருவாகும் பொழுது இப்போ எடுத்துக்காட்டால் சேலம், தருமபுரியில் மழை அமைதியாக உருவாகுது. மழை 2 மணிக்கு உருவாகும் பொழுது எந்த ஒரு இடி சத்தமும் இருக்காது. ஆனால் 2:10க்கு 2:20 2:30 நேரம் ஆக என்ன ஆகுதுன்னா, அப்புறம் அப்படி லேசாக இடி இடிக்கும். அதுக்கப்புறம் நேரங்கள் ஆக சூறாவளி காற்று அடிக்க தொடங்கும். பிறகு அப்படியே இடி சத்தம் பயங்கரமாக அடிக்கும். இப்படியே சேலத்தில் கிருஷ்ணகிரி பக்கம் மழை உருவாகி அது அப்படியே கீழே இறங்க பார்க்கும். கீழேனா அந்த சூறாவளி காற்று எந்த திசையிலேருந்து இப்போ எடுத்துக்காட்டாக தருமபுரியிலேருந்து அப்படி கீழே இறங்குதுன்னா, அது அப்படியே சேலம், நாமக்கல், அப்படியே சேலத்தை தாண்டி நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர் அப்படியே அந்த பக்கம் போகும், சரிங்களா? போகும் வழி எல்லாமே இடியுடன் கூடிய மழை தான். போகக்கூடிய மழை எல்லாமே அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், சேலம், அதே போல் டெல்டா நோக்கி இப்போ மழை போகுது. அங்கேயும் இடியுடன் கூடிய பலத்த மழை கொடுத்துட்டு போகும், சரிங்களா? எது எப்படியோ நமக்கு தேவை மழை வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதில் ஒரு ஆபத்தும் இருக்குது மக்களே. தயவுசெய்து நான் இந்த அச்சம் ஏற்படணும்னு சொல்லலை. இது வந்து ஒரு உண்மையாக நடக்க போகுது. ஏன்னா இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது நம்ம எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கோடை மழை வந்து வழக்கமான மழை பெய்யும், நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த மழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்தால் இடியுடன் கூடிய கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? சில இடங்களில் இடியும் விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மக்களே, சரிங்களா? தயவுசெய்து பாதுகாப்புடன் இருங்க. மழை வந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா? மறக்காமல் வேலைக்கு சென்று வீட்டுக்கு வருவவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்க, சரிங்களா? மறக்காமல் ரெயின் கோட்டு மறக்காமல் 27ஆம் தேதிக்கு மேலே ஏப்ரல் 27 முதல் மறக்காமல் கோடையும் ரெயின் கோட்டு கொண்டு போங்க. கண்டிப்பாக மழை வரும். ஏப்ரல் 10 அதாவது மே 10ஆம் தேதிக்குள்ளே நமக்கு வந்து மழை கிடச்சிடும். கவலைப்பட தேவையில்லை, சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இப்போ வந்து நம்ம வந்து மாவட்டம் வாரியாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நேற்று கொடுத்துருந்தேன். இதிலே நம்ம மாவட்டம் வாரியாக மழையோட தாக்கம் எப்படி இருக்கும், சரிங்களா? எப்படியெல்லாம் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படியெல்லாம் மழை பெய்ய போகுது, மழை எந்த திசையிலேருந்து எப்படியெல்லாம் வரப்போகுது உருவாகி, இதை ரொம்ப முக்கியம். மழை வந்து எப்படி வரப்போகுது, எதனால் மழை பெய்ய போகுது, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மக்களை. இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்க்கலாங்க. மாவட்டம் வரைய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அதே போல் ஆம்பூர், திருவண்ணாமலை மாவட்டம், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மழை வந்து எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க. வட மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும்
சிறப்பான மழை பதிவாகும். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மக்களே. வட மாவட்ட மக்களே ஒன்று தான். மழை பெய்யும் போது தயவு செய்து வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா இடியோட சத்தம் அந்த அளவிற்கு கேட்க போகுது. எங்கே மழை பெய்தாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னைக்கெல்லாம் சிறப்பான மழை வந்து கொண்டிருக்கிறது மக்களே. சென்னை மக்களே, சென்னை மாநகர மக்களே கவனமாக இருங்க. கண்டிப்பாக சென்னை, பொன்னேரி, பழவேற்காடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அதே போல் ஆம்பூர், திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் திண்டிவனம் மற்றும் இந்த திண்டிவனத்துக்கு வடக்கே ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டம், அதே போல் மரக்காணம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஒட்டுமொத்த வட மாவட்ட மக்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். மழையோட தீவிரம் எந்த நாளில் தீவிரமாகும்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 29, 30 வாய்ப்பு இருக்குது மழைக்கு வட மாவட்டங்களுக்கு. அப்படி இல்லைன்னா மே 1, 3, 4, 5, 6 மே 10ஆம் தேதிக்குள்ளே தீவிரமான மழை பதிவாக போகுது. மே 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வட மாவட்டங்களில் மழை பெய்தே ஆகும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடலோர மாவட்டங்கள். அதாவது சென்னை, மரக்காணம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, அதே போல் புதுச்சேரி மாநகர பகுதி, மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, அதிராமப்பட்டினம், அதாவது கன்னியாகுமரி முதல் மேலே சென்னை வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கடலோர மாவட்டங்களுக்கு அப்பப்போ மழை கண்டிப்பாக முன்னேற்றம் அடைந்து மழை பெய்யும். தூத்துக்குடிக்கும் அப்பப்போ மழை பெய்யும். அதே போல் வேளாங்கண்ணிக்கும் அப்பப்போ மழை பெய்யுதுன்னா வேளாங்கண்ணிக்கும் தூத்துக்குடிக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் மழை கண்டிப்பாக வந்தே ஆகும். சரிங்களா? கவலைப்பட தேவையில்லை. அதாவது காற்றுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா காற்று வேகமாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். கடல் காற்று இது உள்ளே போனால் தான் மழை தீவிரப்படுத்தும். நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. இந்த காற்று கடல் காற்று இப்போ கூட காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நேற்று கூட மாலையில் காற்று நுழைஞ்சிச்சு தான். ஆனால் இது வந்து ஈரப்பதமான காற்று வந்தால் தான் மழை இருக்கும். சரி, நல்லா கேட்டுக்கோங்க. வறட்சியான காற்று அடித்தா எந்த ஒரு பயனும் கிடைக்காது. வறட்சியான காற்று அது எப்போ வேணால் அடிக்கட்டும், அது அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஈரப்பதமான காற்றுல அந்த ஒரு காற்று அடிக்குதுன்னா அந்த காற்றில் ஈரப்பதமான ஒரு தன்மை இருக்கணும். அப்போ தான் மழைக்கு சாதகம், அப்போ தான் மழை பெய்யும். சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அதே போல் ராமநாதபுரம், தனுஷ்கோடி, பாம்பன் பாலம், அதே போல் இந்த ராமநாதபுரம் மாவட்டம், காரைக்குடிக்கு தெற்கே சென்னை முதல் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து கடலோர மாவட்டங்கள் முழுவதும் பரவலாக சில நாட்களுக்கு மழை இருக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக மழை கடலோரம் நோக்கி வந்து தான் ஆகும். ஏன்னா மேற்கே மழை பெய்து விட்டு நள்ளிரவில் அதிகாலையில் மழை கண்டிப்பாக கடலோரம் நோக்கி முன்னேற்றம் அடையும். சரிங்களா? எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. சென்னைக்கும் மழை இருக்குது, தூத்துக்குடிக்கும் மழை பெய்ய போது, தனுஷ்கோடிக்கும் மழை இருக்குது, ராமநாதபுரத்துக்கும் மழை கண்டிப்பாக பெய்யும், வேளாங்கண்ணிக்கும் மழை இருக்குது, காரைக்காலுக்கும் மழை இருக்குங்க. சரிங்களா? அடுத்தபடியாக டெல்டா மாவட்டம் திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், புதுக்கோட்டை, மன்னார்குடி, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம், சீர்காழி, மயிலாடுதுறை, அதே போல் வேளாங்கண்ணி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் 29, 30 சில இடங்களில் மழை இருக்கலாம். குறிப்பாக ஏப்ரல் 30 இந்த மாதம் முடியக்கூடிய அந்த நாளில் பரவலான மழைக்கும் டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மே முதல் வாரம் மே 10ஆம் தேதி கூட டெல்டாவிற்கும் கண்டிப்பாக மழை பெஞ்சிடும். சரிங்களா? டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் கனமழை மற்றும் சில இடங்களில் பலத்த மழைக்கான எச்சரிக்கை இருப்பதனால டெல்டா மாவட்ட மக்களே தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இடியுடைய தாக்கம், சூறாவளியுடைய காற்றுடைய வேகம் கண்டிப்பாக டெல்டாவில் அதிகமாக வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்ட மக்களும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் மற்றும் இந்த தென் மாவட்டங்கள் முழுவதும் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், அதே போல் சிவகங்கை, காரைக்குடி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, சிவகாசி, விருதுநகர், கோவில்பட்டி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக ஏப்ரல் 28, 29, 30 மழை வந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மே 10ஆம் தேதிக்குள்ளே தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைச்சிடும். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருப்பூர், ஈரோடு, கர்நாடக எல்லையோர மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை தீவிரமாக போகுது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் சூறாவளி காற்றுடைய வேகம் அதிகரிக்கும், இடியோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? சில வினாடிகள் இடி மின்னல் கொஞ்சம் அதாவது இடி மின்னல்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் இடிக்காது. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மழை பெய்யும் போது படப்படன்ட்டு வரும், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தலாம், அது டக்குன்னு போயிடும். சரிங்களா? எனவே மழை பெய்யும் போது கவனமாக இருங்க மக்களே. மழை பெய்யக்கூடிய நேரங்கள் நெருங்கிருச்சு, மழை வேற வரப்போகுது. எல்லோரும் கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. சரிங்களா?
டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், துறையூர், கரூர், சேலம், நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா இடங்களுக்கும் மழை வந்துக்கிட்டு இருக்குது. நன்றி வணக்கம். அடுத்தது அறிக்கை தொடர்ந்து பாருங்கள். நன்றி வணக்கம். எல்லா இடங்களுக்கும் மழை சிறப்பாக பதிவாகும். சரிங்களா? எல்லா இடங்களுக்கும் மழை பதிவாக போகுது. இந்த ரேடார் படத்தை பார்த்தாலே தெரியும். எல்லா இடங்களுக்கும் கனமழை, தீவிரமான மழை வந்துக்கிட்டு இருக்குது. சூறாவளி காற்றும் அதிகமாக வீச போகுது. நன்றி வணக்கம்.